எனக்கு ரொம்ப பயமா இருக்குண்ணா, வெக்கமா இருக்கு, கூச்சமா வேற இருக்கு, போதுடா. ஐயோ காதுக்குள்ளே என்னடா பண்றீங்க, குளு குளுன்னு இருக்கு, நல்லா தேய்ச்சி விடுங்க. ஆனா நீ என்னதான் தேய்ச்சாலும் நான் இந்த கலர் தான். வணக்கம் நண்பர்களே, இவங்க பேரு தான் லல்லி. இந்த ஃபீமேல் பாத்தீங்கன்னா ஃபீமேல் வந்து ஒரு இந்தியன் பரையா டாக். ஸோ நார்மல் டாக் தான், இந்தியன் டாக் தான். ஸோ ரொம்ப ஷை டைப்பு, ரொம்ப அப்படியே பயந்து போய் அப்படியே நர்வஸாவே இருந்தாங்க. இவங்க என்னன்னா அவங்க வீட்டுல வந்து டைல்ஸ்லயே வளர்க்கறதுனால வந்து கொஞ்சம் ஹெவியா நெயில்ஸ் ஃபார்ம் ஆயிருந்தது. ஸோ அதை கட் பண்ணிட்டு அப்படியே நம்ம குளிப்பாட்டி இயர்ஸ் கிளீன் பண்ணி க்ரூமிங் பண்ணிட்டு கூட்டிட்டு போறதுக்கு தான் வந்திருந்தாங்க. ஆனா இதுல என்னன்னா அவங்களுக்கு வந்து சின்ன சின்னதா ஸ்கின் இன்ஃபெக்ஷன் இருந்துச்சு. ஸோ அதனால வந்து அவங்க டாக்டரையும் மீட் பண்ண சொல்லியிருக்கேன். காதெல்லாம் ரொம்ப அழுக்கா இருந்தது. ஸோ ஸ்கின் இன்ஃபெக்ஷன் வந்தாலே வந்து பாத்தீங்கன்னா காதுல இருந்து அழுக்கு நிறைய வெளியேறது, அப்படியே காஞ்சி போறது, ஸ்கின் ஃபர் எல்லாமே ட்ரை ஆகுறது, இந்த மாதிரிலாம் நிறைய இஷ்யூஸ் வரும். இது பாத்தீங்கன்னா இவங்க வீட்டுக்குள்ளேயே வச்சு வளர்க்கறதுனால வந்து ஒரு இம்யூன் சிஸ்டம் கிரியேட் ஆகாம போயிடுச்சு. மேக்சிமம் வந்து இந்த மாதிரி டாக்ஸ் எல்லாம் வளர்க்குறோம் அப்படின்னா கொஞ்சம் வெளியில கூட்டிட்டு போங்க, வாக்கிங் கூட்டிட்டு போங்க, அவங்க வெளியில இருக்கிற உலகத்தை பார்க்கணும். இந்த மாதிரி பண்ணும்போது என்ன ஆகும்னா சின்னதா இன்ஃபெக்ஷன் வந்தாலும் அது ஒரு ஆன்டிபயோட்டிக்ஸ் நம்ம உடம்புலயே கிரியேட் ஆகும், அதுவே போதுமானது. பட் ரொம்ப நம்ம உள்ள பொத்தி பொத்தி வச்சு வளர்க்கும் போது அதுங்களுக்கு வந்து ஒரு ஆன்டிபயோட்டிக்ஸ் வந்து கிரியேட்டே ஆகாது. அந்த ஆன்டிபாடிஸ் சொல்லுவோம்ல, எதிர்ப்பு சக்திங்கிறது ரொம்ப கம்மியா இருக்கும். ஸோ இவளுக்கு அதே மாதிரி எதிர்ப்பு சக்தி ரொம்ப கம்மியா இருக்கு. அதனாலதான் இந்த ஸ்கின் அலர்ஜியோ இல்ல ஒரு இன்ஃபெக்ஷனோ வந்திருக்கு. ஸோ இவ வந்து நான்வெஜ்ஜே சாப்பிட மாட்டாலும் அந்த அளவுக்கு வந்து ரொம்ப குட்கலா இருக்கா அப்படின்னு சொல்லி அவங்க பெட் பேரண்ட்ஸ் சொன்னாங்க. நம்ம அழகா குளிப்பாட்டி ரெடி பண்ணிட்டோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப், அடுத்த பார்ப்போம். பாய்.